Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா OctaFX அப்படிங்கற forex brokerல வந்து அக்கவுண்ட் எப்படி ப்ராப்பரா ஓபன் பண்ணனும் அத வந்து ப்ராப்பரா எப்படி வெரிஃபை பண்ணனும் and வெரிஃபை பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து ஃபெயில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்மட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தாங்க. சோ அத ப்ராப்பரா within ஒரு 5 minutes to 10 minutes குள்ள எப்படி வெரிஃபை பண்ணனும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல and கிளியரா பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சீரியஸ்ல வந்து நம்ம வந்து அக்கவுண்ட் ஓபனிங் மட்டும் பார்க்க போறது கிடையாது. இதுக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நம்ம வந்து OctaFXல எப்படி பேங்க் மூலமா டெபாசிட் பண்ணனும், கிரிப்டோ மூலமா டெபாசிட் பண்ணனும், அதே மாதிரி வித்ட்ராவலும் இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படி எடுக்கணும் and அதுக்கு அப்புறம் இந்த OctaFXல உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் என்ன, காப்பி ட்ரேடிங்க்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர காப்பி பண்ணனும்னா என்னெல்லாம் பார்க்கணும், நம்ம மாஸ்டர் அக்கவுண்டா இருந்து எல்லாரையும் நம்மள காப்பி பண்ண வைக்கணும் அப்படினா என்னெல்லாம் பண்ணனும், இது போக ஒரு அக்கவுண்ட வந்து எப்படி MT4 and MT5 ல லாகின் பண்ணனும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு வீடியோ நம்ம வந்து கவர் பண்ண போறோம். சோ இந்த பிளேலிஸ்ட்டை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு and இதுக்கு அப்புறம் வர்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. and வீடியோ ஒவ்வொரு வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துறேன். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டாவும் பாத்துக்கலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு சைன் அப் பேஜ். ஓகேங்களா? சோ லாகின் பேஜும் சைன் அப் பேஜும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து சேமா தான் இருக்கும். சோ இங்க வந்து சைன் அப் ப்ரொசீஜர் வந்து நீங்க ஒரு புதுசா அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க. சோ ஒரு புதுசா ஒரு மெயில் ஐடி அண்ட் புதுசா ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ப்ராசஸ் வரும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம இதுல பார்க்கலாம். பட் இதுதான் வந்து நமக்கு வந்து நார்மல் ப்ரொசீஜர். சோ சைன் அப் பேஜ் அண்ட் லாகின் பேஜ் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம். மேலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும் சைன் அப் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. சோ என்னோட ஜிமெயில் ஐடி வந்து நான் வந்து இதுல கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட ஜிமெயில் ஐடி வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன். அகைன் அண்ட் பாஸ்வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கேரக்டர்ல இருந்து 32 கேரக்டருக்கு உள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது மினிமம் நீங்க வந்து 6 கேரக்டருக்கு மேல தான் நீங்க வந்து டைப் பண்ணிருக்கணும். மேக்ஸிமம் 32க்கு மேல போக கூடாது. ஓகேங்களா? இதுக்குள்ள நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில வெப்சைட்ல வந்து இந்த அட் சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், அதுக்கப்புறம் பிளஸ் சிம்பிள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இவங்க வந்து யூஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணலனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கு பாஸ்வேர்ட் எப்படி கிரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் இந்த அட் சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள்லாம் நீங்க போட்டு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப செக்யூரா இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து இது நம்ம டம்மி அக்கவுண்ட் தான். சோ அதனால நம்ம சும்மா ஒரு ரேண்டமா ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துக்கலாம். சோ forex மென்ஷன் பண்ற மாதிரி. ஓகே, நம்மளோட பாஸ்வேர்ட் வந்து forex123 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். சோ இது வந்து நம்ம வந்து டம்மி அக்கவுண்ட் தான். சோ அதனால நமக்கு இது ப்ராப்ளம் கிடையாது. சோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிருக்கிறோம், நம்பரும் யூஸ் பண்ணிருக்கிறோம், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் செக்யூராவே இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்மளோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணியாச்சு. அகைன் வந்து கீழே வந்து இந்த டிக் சிம்பிள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க வந்து யூஎஸ் சிட்டிசன் இல்ல அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக டிக். சோ இது வந்து நிறைய ஃபாரெக்ஸ் வெப்சைட்ல வந்து இருக்கும். சோ இதை டிக் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸே உங்களால போக முடியும். ஓகேங்களா? சோ அதனால இதையும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. இது என்ன ரீசன் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோல நம்ம வந்து கவர் பண்ணலாம். சோ இங்க வந்து அதெல்லாம் டீடைலா பேச வேண்டாம். நம்ம வந்து யூஎஸ் சிட்டிசன் கிடையாது. சோ டைரக்டா அதை டிக் பண்ணிட்டு நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சைன் அப் கொடுக்குறேன். இப்போ சைன் அப் பண்ண உடனே என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாருங்க. உங்களோட மெயிலை செக் பண்ணுங்க. மெயிலுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர். சோ நீங்க வந்து மெயில் ஐடியை கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் அக்கவுண்ட் வந்து ப்ரொசீட் பண்றதுக்கான ப்ராசஸே உங்களுக்கு மெயில்ல தான் வரும். ஓகேங்களா? சோ நான் வந்து இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த மெயில் ஐடியை மேல நான் லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். சோ இப்போ எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க. OctaFXல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. சோ அதை நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா கன்ஃபார்ம் யுவர் மெயில் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? சோ நம்ம வந்து கரெக்டான மெயில் ஐடியை கொடுத்தாதான் நீங்க அங்க இருந்து அடுத்த அக்கவுண்ட் ப்ராசஸ்க்கே உங்களால மூவ் ஆக முடியும். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு டேப்ல எனக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து இதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்,
ஜஸ்ட் நான் வந்து என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் மட்டும், அதாவது என்னோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை மட்டும் தான் கொடுத்தேன். ஸோ இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணதுனால அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே நமக்கு இங்கேயே வந்துருச்சு. நான் வந்து மெயில்ல இருந்து கன்ஃபார்ம் கொடுத்து ஓபன் பண்ண லிங்க் வந்து இங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்கௌண்ட் தான் லாகின்ல இருக்கும். ஸோ அதனால அதே பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மெயிலுக்கு வந்து மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷனை கிளிக் பண்ணாதான் அடுத்த ப்ராசஸே வரும். ஸோ அங்க இருந்தே உங்களுக்கு வந்து டேப் ஓப்பன் ஆயிரும். நீங்க அதுல இருந்தே நீங்க வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து மெயில கிளிக் பண்ணோம்னா இது வந்திருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் எல்லாமே இதுக்கு அப்புறம் தான் கேக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கொடுக்க போற ப்ரூஃபோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அது எல்லாத்தையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட நேம் என்னவோ அதை வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் நேமா தான் இருக்குது, ரெண்டு நேமா இல்ல அப்படின்னா உங்களோட நேமை நீங்க டைப் பண்ணிட்டு உங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேம்ல டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது. நீங்க வந்து உங்களோட ஃபுல் நேம் இப்போ வந்து அஜித் குமார் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அஜித் குமார்னு நீங்க ஃபர்ஸ்ட் நேம்ல டைப் பண்ணிட்டு இனிஷியலை மட்டும் நீங்க லாஸ்ட் நேம்ல டைப் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே டைப் பண்ணியாச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு ஹைட் பண்ணிருப்பேன். ஸோ ஃபோன் நம்பர் நீங்க கொடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அண்ட் டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து இந்தியாவே செலக்ட் ஆகி இருக்கும் நீங்க இந்தியால இருந்து பண்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து ஆதார் கார்டுல உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே எக்ஸாக்ட்டா கொடுத்துக்கோங்க. என்ன வெரிஃபிகேஷனுக்கு அதையுமே செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங் கேட்டிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரேடிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்குது. இது நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? எஸ் கொடுக்கறதுனால ஏதாவது ஒன்னோ, நோ கொடுக்கறதுனால ஏதாவது ஒன்னோ உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் எஸ் கொடுக்குறேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸோ நம்ம நோ கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கு, இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. பட் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பேஜ் பேஜா போகும். நம்ம அதெல்லாம் ரீட் பண்ண போறது கிடையாது. நம்மளுக்கு அக்கௌண்ட் தேவை, ஸோ நம்ம பண்ண தான் போறோம். அக்ரிமெண்ட்ல என்ன போட்டுதான் நம்ம பண்ண தான் போறோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த பேஜ், அதாவது கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ட்ரேடிங் அக்கௌண்ட், அக்கௌண்ட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 டேப் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேப்ல நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம அடுத்து கண்டினியூ கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது டேபுக்கு மூவ் ஆயிடுச்சு. அதுவும் உங்களுக்கு மேல கீழே தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? முதல் டைம் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இது ஸ்டாண்டர்டா அதுவே ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி கிரியேட் பண்ணவா இல்லைன்னா கஸ்டம் போகவா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகேங்களா? ஸோ கஸ்டம் போனோம் அப்படின்னா மேனுவலா நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இந்த கஸ்டம் ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆக்டா எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மே அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கொண்டுட்டு போயிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து வேண்டாம். நீங்க அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கஸ்டம் கொடுத்துக்கோங்க. நான் எப்பவுமே கஸ்டம் கொடுத்து தான் யாருக்கா இருந்தாலும் நான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டம் கொடுத்துருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த டேப்ல இந்த மாதிரி ஆப்ஷன் வர்றதே நம்ம கஸ்டம் கொடுத்ததுனால தான். மேல நீங்க ஸ்டாண்டர்ட் கொடுத்தீங்கன்னா இது வராது, டைரக்டா அடுத்த ப்ராசஸே உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் இது உங்களுக்கு என்னன்னா ஆக்டா ட்ரேடர் இருக்குது பாத்தீங்கன்னா, இது தனி பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம்ல டிஃபால்ட்டா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு வந்து ரியல் அக்கௌண்ட் வேணுமா, டெமோ அக்கௌண்ட் வேணுமா? ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ற அக்கௌண்ட். ஓகேங்களா? டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிறது அவங்களே ஒரு விர்ச்சுவலா ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதுல வந்து அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுல எடுக்கிற ப்ராஃபிட்லாம் நீங்க வித்ட்ராவல் பண்ண முடியாது. லாஸும் அது உங்களுக்கான லாசஸ் கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுதான் நமக்கு டெமோ அக்கௌண்ட் சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ ரியல் அக்கௌண்ட் தேவைப்படுதோ அப்போ நீங்க ரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இல்லனா ஃபர்ஸ்டே நீங்க ரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து நீங்க டெமோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மெயில் ஐடியில ஒரு ஆக்டாஎஃப்எஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிருக்கிறோம். அதுக்கு உள்ள எத்தனை ரியல் அக்கௌண்ட், அதாவது MT4 MT5 இந்த ஆக்டா ட்ரேடர் இதுக்குள்ள எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி தான் டெமோ அக்கௌண்ட்டும் அதுக்குள்ள எத்தனை அக்கௌண்ட்னாலும் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் ஓபன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல பேலன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால அதுக்கு அடுத்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாம இருக்கும். இது ஒவ்வொரு புரோக்கர் ஒவ்வொரு மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ நீங்க வந்து இன்னொரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு மெயில் ஐடியில ஓபன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு உள்ளேயே நீங்க வந்து நிறைய MT4 MT5 இல்லனா ஆக்டா அக்கௌண்ட வந்து நீங்க வந்து இதுக்குள்ளேயே ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து MT5 ஓபன் பண்ணிக்கலாம். அதுதான் காமனா இப்போ யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இல்ல உங்களுக்கு ஆக்டாஎஃப்எக்ஸ் ஓட ஓன் பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டா அந்த அப்ளிகேஷன்லயே நீங்க ட்ரேட் எல்லாம் எடுத்துக்கலாம். MT5 அப்படிங்கிற தனியா அப்ளிகேஷனோ MT4 அப்படிங்கிற தனி அப்ளிகேஷனோ உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? மிச்சபடி ஸ்ப்ரெட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒண்ணுதான், அதுல எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து டெமோ அக்கௌண்டே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ரியல் அக்கௌண்டும் நான் உள்ள போய் எப்படி ஓபன் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் டெமோ கொடுத்துட்டேன்னா எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு டேப் வந்துரும், அதாவது பேலன்ஸ் டேப். இதுதான் இப்போ ரியல் அக்கௌண்ட்ங்கிறது நீங்க தான் டெபாசிட் பண்ணுவீங்க, அதனால அந்த டேப் வந்து இருக்காது. டெமோ அக்கௌண்ட்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு வேணும் பேலன்ஸ், விர்ச்சுவலா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படிங்கறத ஒரு டேப்ல தனியா காமிச்சிடும். சோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ $1000 வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சோ நமக்கு $1000ல ஒரு டெமோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அண்ட் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம MT5 தான் நமக்கு தேவை. சோ MT5 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த MT5 நம்ம MT5 அப்ளிகேஷன்ல போய் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் எல்லாமே இதுக்கு அப்புறம் வர்ற வீடியோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். சோ இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்ற வீடியோ தான். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் MT5 கொடுத்துட்டேன். லிவரேஜ், இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புரோக்கர்ல இருந்து கொடுக்குற ஒரு கடன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கடன்னா அந்த கடனை ரிட்டர்ன்லாம் கேட்க மாட்டாங்க. சோ உங்களுக்கான பேலன்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. சோ அதுதான் மெத்தட். ஓகேங்களா? சோ லாஸ் ஆனாலும் நீங்க போட்ட பேலன்ஸ் தான் லாஸ் ஆகும், எக்ஸ்ட்ரா அவங்க உங்கள்ட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. சோ அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்போது நீங்க அதிகமான லாட் போடுறதுனால ப்ராஃபிட் அதிகமா வரும். பட் அதுக்காக இது அதிகமா எடுக்க வேண்டாம். நார்மலா 100 ஆர் 200 இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனலா பண்ணுங்க. ரொம்ப அதிகமான லாட் சைஸ் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப அதிகமான லிவரேஜ் வந்து எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 1:200 நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்க வந்து பேலன்ஸ் மாறிடுச்சு. ரீசன் வந்து நம்ம வந்து MT5 மாத்தினதுனால ஸோ நம்ம வந்து இங்க வந்து 1000 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து அகைன் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து என்னோட MT5 அக்கௌண்ட் நம்பர் இதுதான். ஓகேங்களா? ஸோ சர்வர் வந்து என்ன சர்வர், இந்த சர்வர்ல தான் கரெக்டா நீங்க லாகின் பண்ணணும். இது நிறைய பேருக்கு வந்து லாகின் பண்ண தெரியல. சோ சர்வரை வந்து கரெக்டா பார்த்து லாகின் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் லாகின் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ நான் கவர் பண்றேன். இந்த பேஜ்ல இருந்தே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேடர் பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து மெயிலுக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்மளோட மெயிலை செக் பண்ணோம் அப்படின்னா நான் பேக் போய்க்கிறேன். சோ ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கா, அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லி வந்திருக்கு பாத்தீங்களா? சோ இந்த மெயிலை நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். சோ மெயிலுக்குள்ள எனக்கு அக்கௌண்டோட நம்பர் அண்ட் அதோட பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அக்கௌண்ட் வந்து நான் புதுசா கிரியேட் பண்ணிருக்கனால ஆக்டா பின் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பின்னு ஒன்று உங்களுக்கு வந்திருக்கும். சோ இந்த பின்னை வச்சு தான் நீங்க வித்ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த பின்னை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த பின்னையும் நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பின்னை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு டைம் வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கணும், பார்த்து நீங்க டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ இது சேஞ்ச் பண்றதுக்கான மெத்தடையும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சோ இதுலயே சொல்லி கொடுத்துறேன். சோ இப்போ நமக்கு வந்து இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். இந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவதோ இல்ல நீங்க வேற யாராவது தெரியாத பர்சனுக்கு நீங்க உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா இதை கொடுக்கலாம். ஏன்னா இதை கொடுக்கறதுனால அவங்களால உங்களோட ட்ரேடை வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், உங்களோட அக்கௌண்ட்ல ட்ரேட போட முடியாது. ஓகேங்களா? நீங்க அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க இல்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க அந்த மாதிரி பண்ணும்போது இந்த இன்வெஸ்டர் பாஸ்வேர்டையும் நீங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ பிளாட்ஃபார்ம் வந்து MT5 USD கரன்சி நம்ம வச்சிருக்கிறோம். லிவரேஜ் வந்து 1:200 அண்ட் அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து 1000 எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ கீழே வந்து வியூ டேஷ்போர்ட், இப்போ அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு உங்களுக்கு, அதுக்குள்ள MT5 அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து வியூ டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ் வந்துரும். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இந்த டேஷ்போர்ட்ல தான் நம்ம வந்து கம்ப்ளீட் ஆக்சஸும் பண்ணுவோம். நீங்க ஒவ்வொரு டைம் டெபாசிட் பண்ணும்போதும் ஒவ்வொரு டைம் வித்ட்ராவல் பண்ணும்போதும் இந்த பேஜுக்கு வந்து தான் நீங்க வந்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் உங்களால பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஆக்டாஃபெக்ஸோட கம்ப்ளீட் அக்கவுண்ட் ஆக்சஸும் நம்ம இங்க தான் வந்து பண்ண போறோம். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, எல்லாமே நம்ம இங்க தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த டேப்ல மேலே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பேலன்ஸ் வந்து $1000 ஆட் ஆயிருக்கிற மாதிரி. இது வந்து நமக்கு டெமோ அக்கவுண்ட், அதுவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் இங்கேயே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த அக்கவுண்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டும். சோ இதுல மல்டிபிள் அக்கவுண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மல்டிபிள் அக்கவுண்டோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து இதுலயே காட்டும். ஓகேங்களா? சோ நீங்க எத்தனை அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கனாலும் அதை வந்து அப்படி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கவுண்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இங்கேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதுல சர்வர் வந்து மெயின். ஓகேங்களா? ஏன்னா நீங்க லாகின் பண்ணும்போது இந்த சர்வர் தான் மெயின். சோ இந்த சர்வர் வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். இல்லைன்னா உங்களால கரெக்டா லாகின் பண்ண முடியாது. ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டும். அது வந்து நீங்க கரெக்டான சர்வரை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் உங்களுக்கு காட்டாது. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டெமோ அக்கவுண்ட் இருக்குது.
இதுலயே நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு கீழே பாத்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருந்தாலும் அதுவும் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, சர்வரும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன், சேம் அதே மாதிரி அதே டேப் தான் இங்கேயும் வரும். இப்போ நான் ரியல் மேல வந்து ரியல் வச்சுட்டு சேம் அதே மாதிரி MT5 வச்சுட்டு லிவரேஜ் வந்து 1:200 வச்சு நான் வந்து கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு பாஸ்வேர்டு வந்து இங்கேயே வராது, அதுவும் நம்மளுக்கு வந்து மெயில்ல தான் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மெயில்ல பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அங்க போய் நீங்க பாத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு மெயில்ல சிலருக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்றது அதையுமே இந்த வீடியோல நம்ம வந்து கம்ப்ளீட்டா சொல்லிடுறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ரியல் அக்கௌண்ட் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் நான் வந்து வியூ டேஷ்போர்ட் கொடுத்து நான் வந்து என்னோட மெயின் பேஜ்க்கே போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 அக்கௌண்ட் காட்டுது, தெரியுதுங்களா? டெமோ அக்கௌண்ட்டும் காட்டுது, ரியல் அக்கௌண்ட்டும் காட்டுது. டெமோ அக்கௌண்ட்ல $1000 இருக்குது, ரியல் அக்கௌண்ட்ல எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரியல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு இப்போ டெபாசிட் ஆப்ஷன் ஷோ ஆயிரும். ஸோ இந்த டெபாசிட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெயினா பாத்துக்கலாம். இப்போ அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம், அந்த அக்கௌண்ட்ல நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட் ஆட் பண்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ற மெத்தட மெயினா பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அந்த பின் எல்லாம் சேஞ்ச் பண்றது இதே வீடியோல பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட நேம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு வந்து ஒரு செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யுவர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகலாம். ஸோ எனக்கு ஷோ ஆகல, ஸோ அதனால நான் வந்து அந்த யுவர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணி வந்துட்டேன். ஸோ இப்படியும் வந்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ யுவர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். இதுல உங்களுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே இல்ல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். உங்களோட போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படினால இதுல வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை. ஓகேங்களா, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நாட் வெரிஃபைட் இருக்குங்களா. சோ இப்போ நீங்க வெரிஃபை பண்றதுக்கு கெட் வெரிஃபைட் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல உங்களுக்கு டாக்குமெண்ட், எந்த டாக்குமெண்ட் வச்சு நீங்க வெரிஃபை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆதார் கார்டு, டிரைவிங் பெர்மிட், பாஸ்போர்ட், ரெசிடென்சியல் பெர்மிட், இதுல எதுலனாலும் கொடுக்கலாம். பட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆதார் கார்டு தான். ஓகேங்களா, சோ ஆதார் கார்டே நீங்க கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து நீங்க பண்ணனாலும் பண்ணிக்கலாம். சோ ஆதார் கார்டு நான் இப்போ இந்த இதுக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் இமேஜ், பேக் இமேஜ் ரெண்டும் தனித்தனியா இருக்கணும். நீங்க ஒரே இதுல பிடிஎஃப்ல வைக்க கூடாது. இன்னொன்னு மெயினா என்ன அப்படின்னா உங்களுக்கு சைடு கார்னர் எல்லாமே தெரியற மாதிரி நீங்க வந்து வச்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ சாம்பிளுக்கு நம்ம அப்லோட் பண்ண போற டாக்குமெண்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம அப்லோட் பண்ண போற டாக்குமெண்ட் வந்து இதுதான். இதை நான் உங்களுக்கு பிளர் பண்ணிருப்பேன். பட் உங்களுக்கு வந்து சைட்ல பாருங்க, இது வந்து ஒரு புக்ல வச்சு போட்டோ எடுத்திருக்கிறோம். சோ அந்த மாதிரி தெரியணும், அதாவது கார்டு வந்து நம்ம கிட்ட மேனுவலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியற மாதிரி நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ நீங்க ஸ்கேன் பண்ணியோ இல்ல அந்த கார்டை மட்டும் கரெக்டா கிராப் பண்ணியோ, இப்போ இந்த மாதிரி கிராப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லெவலை மட்டும் நீங்க கிராப் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகாது. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி கொஞ்சம் தெளிவா பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கிராப் பண்ணும்போது உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ல ஃபெயில்ட் ஆகலாம். சம்டைம்ஸ் வெரிஃபிகேஷன் ஆயிடலாம், பட் நிறைய டைம் ஃபெயில்ட் ஆகும். அதனால ஃபெயில்ட் ஆகாம ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் சொல்றேன். ஓகேங்களா, சோ சைடு ஃபுல்லா நமக்கு தெரியுற மாதிரி நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க போட்டோவை. சோ அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் சைடு இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதுல நான் கரெக்டான டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ பண்ணும். அதுல நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத ஒரு நீங்க வந்து வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா, இதுல வந்து நீங்க பிடிஎஃபாவே போட்டாலும் இதுல வரும், பட் பிடிஎஃப் போட வேண்டாம், போட்டோவாவே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சூஸ் அனதர் ஃபைல நம்ம தப்பா செலக்ட் பண்ணோம்னா அகைன் கரெக்டா செலக்ட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் வருது. நம்ம கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால நம்ம வந்து இந்த செக்டு ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட டாக்குமெண்ட் வந்து இங்க வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, நான் இப்போ வந்து என்னோட பேக் சைடு இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதே பாப்அப் விண்டோ வரும். சோ அதுலயும் நீங்க வந்து செக்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த ரெண்டையுமே கொடுத்ததுக்கு அப்புறம் சப்மிட் ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சோ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க அப்படியே பண்ணீங்க அப்படின்னா ஃபெயில்டே ஆகாது, ரொம்ப ப்ராப்பரா வெரிஃபிகேஷன் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ நான் சப்மிட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். சோ கொடுத்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து சப்மிட் ஆகி நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு
இப்போ நமக்கு வந்துருச்சு பாத்தீங்களா, யுவர் டாக்குமெண்ட் ஆர் நவ் பீன் ரிவ்யூட்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். 1 or 2 ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகம் தான், பட் இருந்தாலும் அந்த டைம் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து வெரிஃபை ஆயிரும். மேபி இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ள கூட வெரிஃபை ஆகலாம். நான் அதையுமே உங்களுக்கு வந்து நான் வந்து ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அக்கௌண்ட் வெரிஃபை பண்றதுக்கான டாக்குமெண்ட் வந்து நான் சப்மிட் பண்ணிட்டோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வேலையா இதை வந்து பண்ணிருங்க. ஓகேங்களா? பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நேமுக்கு கீழே உங்களுக்கு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் முதல் கொண்டு உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் காட்டும். ஸோ இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நமக்கு அது ஆகுது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா அது தனியாக ரெக்கார்ட் பண்ணி இது கூட நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ டேஷ்போர்ட் பேஜுக்கு வந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பழையபடி பார்த்தது தான். ஸோ நம்ம கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கு, டெமோ அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரியல் அக்கௌண்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு டெபாசிட் எல்லாமே ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். ஆனா உங்க அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியன் நெட் பேங்கிங், யூபிஐ, போன்பே இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போ பண்ண முடியும்னா உங்க அக்கௌண்ட் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் உங்களால டெபாசிட்டே பண்ண முடியாது. அது வரைக்கும் நீங்க இது மூலமா டெபாசிட் பண்ணலாம், பட் அதுவுமே நான் சஜஷன் பண்ண மாட்டேன். அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாம நீங்க டெபாசிட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால வித்ட்ராவல் எடுக்க முடியாது. அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாதான் வித்ட்ராவல் அலோவே பண்ணுவாங்க. அதனால நீங்க வெரிஃபை பண்ணாம நீங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட் லாஸ் ஆகலாம், இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் நீங்க ப்ராப்பரா வெரிஃபை பண்ணி தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழே எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு பாருங்க, என்ன வந்திருக்கு பாருங்க, யூ ஆர் நவ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நல்லா பார்த்தோம்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அதுக்குள்ள நம்மளோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் இதே பேஜை நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேல அந்த வெரிஃபைன்னு வந்துச்சு பாத்தீங்களா, அது எல்லாமே போயிருச்சா, ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு. இந்த டாப்ல பாத்தீங்கன்னா வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிள். வெறும் 5 நிமிஷத்துலயே உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண முடியும். அதுக்கு ரீசன் நீங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணீங்கன்னா அது ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்மளுக்கு வந்து டெபாசிட் மெத்தட் இத்தனை மெத்தட் இருக்குது, இதுல எதுல வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் பண்றதையும் நான் இன்னொரு வீடியோல நான் டீடைல்டா உங்களுக்கு நான் கவர் பண்றேன். ஸோ இந்த மெத்தட்ல எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நான் அகைன் வந்து நான் வந்து டேஷ்போர்ட் பேஜுக்கே போயிடுறேன். சோ இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பார்த்திருக்கோம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வெரிஃபை பண்றதை பார்த்துட்டோம். இது கூடயே உங்களுக்கு பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்றது, அதாவது நம்ம கிட்ட ஒரு ரியல் அக்கௌண்ட் இருக்குது, அந்த ரியல் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு மெயில்ல வரல, அப்போ அது என்ன பண்ணணும், அப்போ நம்ம வந்து ஃபர்கெட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்க வித்ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் கோடு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு வந்து இப்போ வருமானு தெரியல, நான் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ஓகே, இங்க வருது பாருங்க, வித்ட்ராவல் பின், அதாவது யுவர் ஆக்டா பின் சொல்லி உங்களுக்கு வருது பாத்தீங்களா. இந்த பின்னு தான் நம்மளுக்கு மெயில்ல வந்த பின்னு. அந்த பின்னை போட்டீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்போ அது தெரியல அப்படின்னா அதை எப்படி ஃபர்கெட் பண்ணணும், தெரிஞ்சா அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கும் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க, மேல டாப்ல உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ஆக்டா பின் ரெண்டையுமே நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம், ரீசெட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா இங்க மேல உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதுல 3 ஆப்ஷன் வருதா, என்னெல்லாம் வருது, ஆக்டா பின், அதாவது நம்ம வந்து வித்ட்ராவல் எடுக்கும் போது போடுற பின். ஓகேங்களா? அந்த பின் தெரியும்னா இதை செலக்ட் பண்ணி கரண்ட் பின், நியூ பின் ரெண்டையும் போட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே இது நம்மளுக்கு அகைன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பர்சனல் ஏரியா பாஸ்வேர்ட். இந்த பர்சனல் ஏரியா பாஸ்வேர்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆக்டா எஃப்எக்ஸை வெப்சைட்டுக்குள்ள வந்து லாகின் பண்ணி நம்ம உள்ள வருவோம் பாத்தீங்களா, அந்த லாகின் டீடைல்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ங்கிறது நமக்கு எந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுமோ அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் தெரிஞ்சா நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், தெரியலன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெமோவும் இருக்கு, ரியலும் இருக்கு, அதனால இந்த ரெண்டுமே நமக்கு வந்து இங்க ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து ரீசெட் ஆப்ஷன் போறேன். ரீசெட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா இப்போ எனக்கு பின்னு தெரியல அப்படின்னா நான் ஆக்டா பின்னை நான் செலக்ட் பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட்டையும் நான் செலக்ட் பண்ணிட்டு நான் சப்மிட் கொடுத்துட்டேன். இது வந்து டிக் வரணும், டிக் வந்ததுக்கு அப்புறம் நான் சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்னோட மெயிலுக்கு பின் ரீசெட் ஆகி எனக்கு நியூ பின் வந்து வந்துடும். ஓகேங்களா? நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ மெயிலுக்கு வந்துட்டோம், இதை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் நமக்கு ரிசீவ் ஆகல, ஸோ இப்போ ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நியூ ஆக்டா பின் இஷ்யூட் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ இதை கிளிக் பண்ணி நான் பார்த்தேன் அப்படின்னா ஆக்டா பின் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு ஒரு 4 டிஜிட்ல நமக்கு பின் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு பின் வந்துருச்சு, இந்த பின்னை நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஆக்டா எஃப்எஸ்க்கு போய் சேஞ்ச் பின்ல போய் ஆக்டா பின்ல போய் அந்த பின்னை நான் அப்படியே போட்டு நியூ பின், நான் சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு பின் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
ஓகே, நான் சும்மா ரேண்டமா ஒரு 4 பின் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் சேஞ்ச் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்னோட பின் வந்து சேஞ்ச் ஆயிரு. யுவர் ஆக்டா பின் சேஞ்ச் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பின் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பின் மறந்து போச்சு அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். ரீசெட்ல போய் அகைன் ஆக்டா பின்னை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து அக்கௌண்ட் அதே சேம் ப்ராசஸ் தான். அக்கௌண்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த அக்கௌண்டோ அந்த அக்கௌண்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து புதுசா கிரியேட் பண்ணி அதே மாதிரி உங்களுக்கு மெயில்ல வந்துடும். அந்த பாஸ்வேர்டை வச்சு நீங்க புதுசா ஒரு பாஸ்வேர்டை உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். சோ அதனால தான் இந்த வீடியோல நம்ம இதை கவர் பண்ணிட்டோம். சோ இப்போ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி ப்ராப்பரா வெரிஃபை பண்ணணும், எப்படி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு ஏதாவது உங்களுக்கு தெரியல, இந்த பின்னு தெரியல அப்படின்னா அதை ஃபர்கெட் பண்ணி எடுக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் வேணாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுக்கேன். ஓகேங்களா? சோ எனக்கு தெரிஞ்ச என்ன சப்போர்ட்னாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கேன். பேமெண்ட்லயே மேபி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருது டெபாசிட் பண்ணும்போது அப்படினாலும் சொல்லுங்க. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம், அதையுமே எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ற வீடியோ அப்படிங்கறதுனால இதுக்கு மேல நம்ம வந்து பேச வேண்டாம். ஏன்னா இதுவே நமக்கு ரொம்ப பெருசா போயிருக்கும். இன்னும் இதுக்கு அடுத்து வர்ற வீடியோல ஆக்டா எஃப்எக்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்க வந்து கிளியரா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி நீங்க கத்துக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அண்ட் நம்மளோட கோர்சஸ்ல பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஃபாரெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டா டீச் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கான நம்மளோட கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க இன்ட்ராடே ட்ரேடரா, அதாவது ஃபுல் டைமா நீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.